ஸோ ஆல்ஃபா மேல் கலாச்சாரம் பற்றி பார்த்தோம். ஆல்ஃபா ஃபீமேல் ரொம்ப ஒரு பெரிய ஃபித்னாவாக போயிட்டு இருக்குங்க. இதனுடைய முகமூடியை நம்ம கயற்றுவோம். அதாவது உலகம் பெண்களுடைய மரியாதை, பாதுகாப்பு, கல்வி, திறமை போன்ற உண்மையான முன்னேற்றத்தை பற்றி பேசுவதை கடந்துட்டு ஆல்ஃபா பெண் என்ற புதிய கலாச்சாரத்தை உருவாகி, இந்த கலாச்சாரம் பெண்களை வந்து குடும்பத்திலிருந்து விலக்கி ஆண்களோடு போட்டியிடுறது, சாஃப்ட்னஸ் மற்றும் ஹயா வெட்க உணர்வு ஆகியவற்றை பலவீனமாக காட்டுறது, டாமினண்டா இருக்கிறது, அரகண்ட் அகந்தையோடு இருக்கிறது, ஹைப்பர் இண்டிபெண்டன்ஸா இருக்கிறது, இதையெல்லாம் பெண்களுடைய எம்பவர்மெண்ட் என்று மாற்றி பேசுது. சோஷியல் மீடியா, திரைப்படங்கள், வெப் சீரிஸு, செலிபிரிட்டி கல்ச்சர், இன்ஃப்ளூயன்சர் கல்ச்சர், இது எல்லாமே சேர்ந்து ஒரு புதிய மனநிலையை உருவாக்கி வச்சிருக்குங்க. உனக்கு யாரும் தேவையில்லை, உனக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது, சப்மிஷன் என்பது ஒரு பலவீனம், ஃபேமிலி லைஃப் வந்து உன்னுடைய ஃப்ரீடமை டிஸ்ட்ராய் பண்ணிடும், ஆண்கள் எல்லாம் யூஸ்லெஸ்ஸு, உனத்துக்கும் உதவாதவங்க, இது போல மோசமான விஷயங்களை இந்த ஆல்ஃபா ஃபீமேல் என்ற சிந்தனை விதைக்குது. இது உண்மையான பெண்மையை உயர்த்துவது கிடையாதுங்க, மாறாக மனித இயல்பையும் குடும்ப அமைப்பையும் உடைக்கக்கூடிய புதிய ஒரு ஜாகிலியா, நவீன வழிகேட்ட சித்தாந்தம். அல்குரான் பெண்களை மகத்துவப்படுத்துது, மரியாதை செலுத்துது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுது, ஆன்மீக ரீதியாக உயர்வை அவங்களுக்கு தருது, அவங்களுக்கு அறிவு, சொத்துரிமை, கல்வி, சமூக மதிப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்கு. 1400 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கு. இதெல்லாம் நவீன காலத்துலதான் இதெல்லாம் வந்து வல்லரசு நாடுகள் கொடுத்துட்டு வருது. ஸோ இது வந்து இப்போ பெண்களை வந்து அழகு, அட்டென்ஷன், ஃபாலோவர்ஸு, ஈகோ, இண்டிபெண்டன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் இதோடு இணைத்திருச்சுன்னு சொல்லலாம். திருமணத்தை வெறுக்கக்கூடிய பெண்களாக ஆகிட்டாங்க. இதனால குடும்ப சிதைவு நிறைய ஏற்படுது. இறுதியில தனிமை என்னும் கடல்ல தவிக்கக்கூடிய பெண்களாக, டிப்ரெஷன்ல விழுந்தவங்களாக, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல விழுந்தவங்களாக, மதர்ஹுட் என்று தாய்மை என்ற அழகான ஒரு பண்பை இழந்த பெண்களாக இந்த மனநிலை உடையவங்க இருக்கிறாங்க. பல திரைப்படங்களிலும் இது வந்து காட்டப்பட்டிருக்கு இல்லைங்களா? பெண்கள் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாத டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் ஆட்டிடியூட் தான் கான்ஃபிடென்ஸு, அக்ரெசிவான உமன் தான் பலமான உமன் என்றெல்லாம், குடும்பத்தை நிராகரிக்கத்தான் ஃப்ரீடம் என்றெல்லாம் காட்டப்பட்டிருக்கு. ஆனால் குர்ஆன் வந்து மரியம் அலை இஸ்லாம், ஆசியா அலை இஸ்லாம், கதிஜா ரதி அல்லா அன்ஹு, ஆயிஷா, ஃபாத்திமா ரதி அல்லா அன்ஹு, இவங்களாம் அரகன்ஸ் மூலியமாக உயர்த்தலாங்க. மாறாக தக்குவா, இரையச்சம், பொறுமை, மார்க்க கல்வி, வெக்க உணர்வு, இஹ்லாஸ் இதன் மூலம் அவங்க உயர்ந்து நிற்கிறாங்க. இஸ்லாம் ஒருபோதும் பெண்களை பலவீனமாக காட்டல. ஆண்களுக்கு நிகராக அவங்க என்ன செய்யலாம், மார்க்க விஷயங்கள்ல போட்டி போடலாம். ஆண் பெண் போட்டியை உருவாக்கல அல் குர்ஆன். இன்று ஆல்பா பெண் ஐடியாலஜி வந்து பெண்களை வந்து ஆண்கள் போல காட்டுகிறது, மாஸ்குலின் பிஹேவியருக்கு தள்ளுது அவங்கள. ஆனா இஸ்லாம் பெண்மையை பாதுகாக்குது, தாய்மையை உயர்த்தி பேசுது. பெண்களுக்கு கண்ணியம் என்பது குரலை உயர்த்தி பேசுவதில் அல்லங்க, மாறாக அரகண்டா டாமினண்டா இருக்கிறது இல்லை. மாறாக பணிவோடு, சாஃப்டா, தக்குவாவோடு, ஒரு சுய கட்டுப்பாடோடு, கல்வி, கண்ணியம், குடும்ப பொறுப்பு, அல்லாவுடைய கட்டளை கீழ்ப்படுகிறது, இதுலதான் இருக்குது. அதனாலதான் ஆல்பா பெண் கலாச்சாரம் பெண்களை வந்து சிறைப்படுத்துதுன்னு சொல்லலாம். ஈகோ கல்ச்சர்லயும் ஐடென்டிட்டி கன்ஃபியூஷன்லயும் அவங்களை தள்ளி விட்டுச்சு. திரும்ப திரும்ப தமிழ் படங்கள், ஆங்கில படங்கள் இதை போட்டு காட்டுறதுனால நிறைய பெண்கள் ஆல்பா ஃபீமேலா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், படையப்பா படத்துல வரக்கூடிய அந்த பெண் கேரக்டர் ரம்யா கிருஷ்ணரோட கேரக்டரு, அறம் படத்துல நயன்தாராவோட கேரக்டரு, மேலும் வந்து ராட்சசி படத்துல ஜோதிகா உடைய கேரக்டரு, மேலும் சண்டைக்கோழி 2 படத்துல வரலட்சுமி சரத்குமாரோடைய கேரக்டரு, மேலும் திமிரு படத்துல வந்து ஷியா ரெட்டி அவங்களுடைய கேரக்டர், ஈஸ்வரின்னு வரக்கூடிய கேரக்டர், இதெல்லாம் தமிழ் படங்கள்ல வருது. ஆங்கில படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மேட் மேக்ஸ்ன்ற படம், அப்புறம் வந்து வண்டர் உமன் படம், ஏலியன்ஸ்ன்ற படம், இது எல்லாமே ஜூலியா ராபர்ட்ஸ் அந்த அவங்களுடைய எரின் ப்ராக்கோவிச் படங்கள், இது எல்லாமே வந்து பெண்களை வந்து ஆல்பா ஃபீமேலாக காட்டுது. இதை பார்த்துட்டு நிறைய பேர் காப்பி பண்றோன்ற பேர்ல வெறுமையிலையும் குடும்ப சிதைவுலையும் நிறைய பெண்கள் டென்ஷன்லையும், டிப்ரெஷன்லையும், சூசைட்லையும் போய் முடிஞ்சது தான் அதிகம். விமன் கிங் படம் கூட சொல்லலாம், 2022 வந்தது. இது எல்லாமே மீடியா பார்த்து என்ன செய்யறாங்க, பெண்கள் வந்து சீரழிகிறாங்க. எது பெண்மை என்று அவங்களுக்கு தெரியல, எது கண்ணியம் என்று தெரியல.